எல்லாரையுமே பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர், எந்த பதவி வந்தாலும் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடையே இருக்கக்கூடிய ஒருவர், நீங்க கூப்பிட்ட குரலுக்கு எந்த நேரமா இருந்தாலும் ஓடோடி வந்து உங்களுக்காக பணிகள் செய்யக்கூடிய ஒருவர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். 4430 கோயில்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி குடமுழக்கு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு போராடக்கூடிய, தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய, இந்த மண்ணின் பெருமைகளுக்காக போராடக்கூடிய, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்க எடப்பாடி போன்றவர்களை எல்லாம் இங்கே இருந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொல்லி அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். இந்த தமிழ்நாட்டில் வேற எந்த அமைச்சருக்கும் இல்லாத ஒரு பெருமை, முதலாக தமிழகத்துல ஒரு விவசாய பட்ஜெட்டை வடித்த முதல் அமைச்சர் நம்முடைய MRK அவர்கள்தான். விவசாயிகளுக்காக தனியாக பட்ஜெட் என்பதை கொண்டு வந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வீடு தேடி மருத்துவ வசதிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். பெண்களின் பேரால் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்க நினைத்தவர்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். இனிமேல உங்க தொகுதிக்கு என்ன வேணும்னாலும் நம்முடைய முதலமைச்சருடைய சகோதரி, இன்னொரு சகோதரி இங்கே நிற்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் அவர்களால் அதை செய்து தருவார்கள். நம்முடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒன்றாக நின்று மோடியுடைய பில்ல மசோதாவை நாடாளுமன்றத்திலே தோற்கடித்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, இந்த மண்ணின் உரிமைகளை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, சுயமரியாதையை பாதுகாக்க மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த மறவாதீர்கள். உங்கள் சின்னம்